வீட்டில் எவ்வளோதான் டேஸ்ட்டாக தக்காளி சட்னி செஞ்சாலும் அந்த ரோட்டு கடை தக்காளி சட்னியோட டேஸ்ட்டே தனி ருசி தான். எத்தனை இட்லி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 5-6 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 5-6 பல் பூண்டு, 3 கட் பண்ண பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் 4 பழுத்த தக்காளியை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி கடுகு சீரகம் 2 பொரிய விட்டு 2 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை அலம்பிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கொதிச்சு வரும்போதே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சட்னி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இந்த சட்னிக்கு ஸ்பெஷலே இட்லி மாவு சேர்க்கறது தான். கடைசியா வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி.